Hello friends, welcome to Tech G Solar Electronics. Friends, இன்னைக்கு என்ன வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த 12 வோல்ட் டிசி சோலார் ஹோம் தான் போட்டிருக்கேன் நான். இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். 125 வாட்ஸோட மோனோ கிறிஸ்டலின் பேனலு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து லூம் சோலார் கம்பெனியோடது 25 இயர்ஸ் வாரண்டியோட இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சோலார் பேனலில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த மார்னிங் வந்துட்டு 6 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு கரண்ட் வந்துட்டுருக்கும். அதேமாரி இந்த கரண்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸோட ஃப்ளூவண்ட்டாக கரண்ட் வரும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் நான் தான் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து 2018 நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணனா அவங்களுக்கும் வந்துட்டு இது வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். நீங்களும் வந்து வீட்டில் தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இதுமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த மீனவர் உணவகம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது, பிரபலமான ஹோட்டலு. இது வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே தெரியும். அந்த ஹோட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்துட்டு இந்த வீடு இருக்குது. ஸோ இதுக்கு நான் வந்து 40H பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாகவே வந்து எனக்கு வந்து தாராளமாக வந்து கரண்ட் சப்ளை ஆகுது. இதுக்கு வந்து டிசி ஃபுல் அண்ட் ஃபுல் டிசியில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே ஏசி கன்வெர்ட் பண்ணுறதோ இது இன்வெர்ட்ரு போட்டிருக்கதோ எதுவுமே இல்லை. நம்ம வந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஓட்லேருந்து வந்து 2 வயர் வந்து எடுத்துருக்குறேன். அது ரெட்டு வந்து பாசிட்டிவும் பிளாக் வந்து நெகட்டிவும் எடுத்துகிட்டு இந்த ஓடோட அந்த ஹோல்ஸ்லேருந்து நான் எடுத்துகிட்டு இப்படி வந்திருக்கேன் பாருங்கள். அப்படி நேராக வந்திருக்கு ஒயரு. இது வந்து 2 ஸ்கொயர் எம் ஒயர் தான் இது. 2 வயர் எடுத்துகிட்டு நான் வந்திருக்கிறேன் நான். அப்படியே உங்களுக்கு பார்த்தா நல்லாவே தெரியும். பிளாக் அண்ட் ரெட்டு வந்துட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக எடுத்துன்னு வந்துட்டு இந்த 15 ஆம்ஸ் சுவிட்சில் வந்து நான் வந்து கொடுத்துருக்குறேன். இந்த சோலார் பேனலோட வயர் எடுத்துகிட்டு வந்துட்டு 15 ஆம்ஸ் சாக்கெட்டில் வந்து நான் வந்துட்டு பாசிட்டிவ் நான் கொடுத்துட்டு அங்கேருந்து பிளாக் ஒயர் எடுத்துன்னு வந்து சார்ஜ் கண்ட்ரோலரில் நான் வந்துட்டு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 14.4 வோல்ட் வந்துட்டு ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது. ஏன்னா வந்துட்டு லைட் வந்து பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து 14.4 ஃபுல் சார்ஜ் வந்து என்னோடய பேட்டரியில் இருக்குது. இது எத்தனை ஆம்ஸ் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸோட சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் தான் இது. அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா முதல்ல எடுத்தோன்னா வந்துட்டு பேட்டரியோட வயரை வந்துட்டு லிங்க் பண்ணுங்கள். சரிங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவோட பேட்டரியோட வயரை லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் கண்ட்ரோலரோட சோலார் பேனலோட வயர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து லோடு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படியே நேராக எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் வந்து பேட்டரியில் வந்து நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 40H பேட்டரி. இது 12 வோல்ட்டு 40H எக்ஸைடோட பேட்டரி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் முன்னாடி நான் வந்துட்டு இது வாங்கி போட்டு வந்தேன் நான். அப்போ வந்து ரேட் ரொம்ப கம்மி அது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 40H பேட்டரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நான் வந்து கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலில் ஏன் எடுக்கலைன்னா, ஏன்னா வந்து நம்ம வந்து ஆம்ஸ் வந்து அதிகமாக எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் வெறும் வெளி லைட்டுக்கு மட்டும் நான் சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்லேருந்து நான் எடுத்துருக்கிறேன். எல்லோ வந்துட்டு நெகட்டிவாகவும் இந்த பிங்க் கலர் வயர் வந்துட்டு பாசிட்டிவும். சரிங்களா? சில்க் அந்த வயர் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் தான் முதல்ல வந்து எங்கள் ஏரியாலேயே வந்துட்டு இந்த சோலார் டிசியும் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் நான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வயர் எடுத்திருக்கேன் இல்லையா? இப்போ வந்து இந்த எல்லோ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் இந்த ரெட்டு வந்துட்டு நெகட்டிவாகவும் எடுத்துகிட்டு 2 வயர் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். மேலே போகிறது இது அப்படியே மேலே போயிட்டு உள்ள பெட்ரூம்க்கு வந்துட்டு அப்படியே பிரிஞ்சு வரும். சரிங்களா? இதில் வந்து 2 வயர் வந்து நான் கிச்சன் ரூமுக்கு நான் செட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு லைட்டு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். கிச்சன் ரூம் லைட்டு வந்துட்டு இதுதான். சரிங்களா? சோலார் லைட்டு. இப்போ நான் அதை போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிச்சன் ரூம் லைட் நான் போட்டிருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்துட்டு என்னோடய பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து செட் ஆகுது. ஏன்னா நான் வந்து போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 40H பேட்டரினால
நான் ஹெவியாக வந்து லைட் நான் போடவே இல்லை நான். சரிங்களா? இப்போ இந்த லைட்டை வச்சு நான் வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்னஸாக இருக்கும். என் ஒய்ஃபுக்கு வந்துட்டு இந்த கிச்சன் ரூமில் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து அந்த இதோட கண்ட்ரோலர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே தான் நான் கொடுத்துருக்குறேன். எங்கன்னா பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் சுவிட்ச் எல்லாமே. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நைட் டைமில் வந்துட்டு ஏந்திருக்கிறதுக்கு வந்து ஏஞ்சி நம்ம கிச்சன் ரூமில் வந்து போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் பெட்ரூம்லேயே கொடுத்தனால நான் வந்துட்டு அங்கேயே கண்ட்ரோல் பண்ணிப்பேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்லேருந்து வர வயரு 2 வயர் எடுத்துகிட்டு நான் நேராக எடுத்துன்னு அப்படியே வெளியே வந்திருக்கேன் பாருங்கள். இங்கே நான் வந்துட்டு ஒரு பெல் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கேன். ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் பெல் சுவிட்ச் கொடுத்துருக்கேன். அப்படியே அங்கேருந்து நேராக எடுத்துகிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் நேராக எடுத்துகிட்டு இந்த வெளிக்கதவு ஹோல்ஸ் வழியாக நான் வந்துட்டு கொடுத்து நான் வந்து வெளியே எடுத்துன்னு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த இங்கே கொடுத்துருங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வெளி லைட்டு. இது வந்து 12 வோல்ட்டு டிசி லைட்டு தான். அதுவும் கரண்ட்டு போயிடுச்சுன்னா அந்த டைமில் வந்துட்டு நான் வந்துட்டு எப்போதுமே இது வந்து நைட் டைமில் வந்து ஆனில் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லைட் எரியுது, உங்களுக்கு க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து 9 வாட்ஸ் பல்பு இது. சரிங்களா? இப்போ நான் இது வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடுறேன். நான் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நேரம் நம்ம வந்துட்டு உள்ளே அந்த ரூமுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம அப்படியே உள்ளே வந்தாச்சு. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். உங்களுக்கு வந்து 2 வயர் வந்துட்டு பிரிஞ்சு நான் வந்துட்டு மாற்றி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து நேராக வந்துட்டு இந்த பெரிய டியூப் லைட்டுக்கு வந்துடும். இதுதான் வந்து எங்கள் வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் ஒரு பிரைட்னஸ் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் லைட்டில் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பிரைட்னஸ்ஸு. இதுதான் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த லைட்டு வந்து நான் இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து போயிட்டு அந்த வெறும் அந்த லைட்டு அந்த இது மட்டும் நான் வாங்கிட்டு வந்து பழைய டியூப்லைட்டில் வந்து எலக்ட்ரானிக் டியூப்லைட்டில் பிரித்து நான் போட்டேன் நான். தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா சோலாரோட வால் கிளாக் இது. சரிங்களா? இந்த சோலார் வால் கிளாக் வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். விருப்பமாக இருக்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன், பாருங்கள். தென் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எமர்ஜென்சி லைட்டாக நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? இப்போ சப்போஸ் வந்து 2 நாள் கரண்ட் இல்லை 3 நாள் கரண்ட் இல்லைனா அந்த டைமில் வந்து நான் பாருங்கள் இது நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி காட்டுறேன். இந்த சோலார் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்ன பிரைட்னஸாக இருக்குது பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் வந்து திருப்பி வந்து நான் இந்த சுவிட்சை போடுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு இதில் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சினப்ஸோட டிசி ஃபேனு. சரிங்களா? இந்த சினப்ஸோட டிசி ஃபேனில் தான் வந்துட்டு எனக்கு வந்து நான் குறைஞ்சது வாங்கி வந்து எப்படியோ ஒரு 4 வருஷம் 3.5 வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணோம் இது. ஸோ இதோட இதுவும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நான் இதில் தான் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். நான் கொடுத்து நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அது கொடுத்த ரிமோட்டும் இது தான். சரியா? 12 வோல்ட் டிசி ரிமோட்டும் இது தான். நம்ம வந்து இதில் கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 3, 4 அது மாதிரி சொல்லிட்டு 5 மட்டும் இருக்குது. அதை பாருங்கள். இப்போ நான் இதில் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அதேமாரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்ம ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்போஸ் கரண்ட் எதனா போயிடுச்சுன்னா கூட நான் வந்துட்டு என்ன செய்வேன், இந்த 12 வோல்ட் டிசி அடாப்டர் வச்சுருக்கிறேன். எஸ்எம்பிஎஸ் இது. அதுலேருந்து கழட்டி நான் என்ன செய்வேன், அந்த ப்ளக்கில் மாட்டிட்டு சோலாரோட ப்ளக்கில் மாட்டிட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கேன். இப்போ பாருங்கள் அது 5ல் செட் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு லைட் வந்து இருக்குது பாருங்கள். இது வந்து இன்னொரு லைட் இது எல்லாமே வந்து நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சோலாருக்கு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த 40H பேட்டரியில் வந்துட்டு இந்த இது வந்துட்டு எனக்கு டோட்டல் ஆம்ஸ் எடுக்குது பார்த்தீங்கன்னா 4 ஆம்ஸ் தான் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான். ஏன்னா வந்து மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கரண்ட் எங்கள் ஏரியாவில் கட் ஆகும். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் வந்துட்டு நான் வந்துட்டு 40 ஆம்ஸுக்கு வந்துட்டு நான் என்ன 40H என்ன பேட்டரி செட் பண்ணியிருக்கணும்
நான் அந்த பேட்டரிக்கு வந்து நான் வந்து போட்டிருக்கேன் நான். சரிங்களா? அப்படியே எடுத்துகிட்டு வந்து நேராக இப்படி வந்தீங்கன்னா, இது வந்து 12 வோல்ட் டிசி லித்தியம் பேட்டரி இது. சரிங்களா? சப்போஸ் ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து தேவைப்படும். இப்போ டிவி ஆன் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த பேட்டரி வச்சு என்னால் வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து டிவிக்கு வந்து நான் அந்த 12 வோல்ட் லித்தியம் பேட்டரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் நான். அதோட லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேண்டியவங்க வந்துட்டு அதில் போய் பாருங்கள். இது அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, இப்போ நான் வந்து கடைசி சுவிட்சை நான் போட்டு காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு பாத்ரூம் கூட சுவிட்ச் இது, லைட் இது. இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா அது இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லைட் எரியுது, ஓகேங்களா? இந்த லைட் எரியுது பாருங்கள். இது நல்ல பிரைட்னஸாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இது நைட் டைமில் கூட. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன ஒரு செட்டப் நம்மளே வந்து பண்ணிக்கலாம் இதுமாரிலாம். சரி, நம்ம தேவையில்லாமல் வந்து நம்ம வந்துட்டு அடுத்த ஆளை கூப்பிட்டு நம்ம வந்து பண்ணணும் தேவையில்ல. சின்ன சின்ன செட்டப் நம்மளே பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இது எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ஆயிருக்கும். ஃபேனு எல்லாமே சேர்த்து வந்து நான் வந்து வாங்கி போட்டது. ஆனால் எனக்கு இது ஒர்த் இல்லைன்னு கேட்டால் தாராளமாக ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய முதல் நான் வந்து சோலார் டிசி ஹோம் வந்து நான் ரெடி பண்ணது. இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போனால் நான் யூஸ் பண்ணுற பொருள். ஏன்னா வந்து வீட்டில் வந்து இந்த ஓட்டு வீட்டில் வந்துட்டு இந்த அனல் தாங்க முடியாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் செட்டப் பண்ணது. உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதனா வந்து உங்களுக்கு தெரியல அப்படி எதனா ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து வந்து என் நம்பர் நான் தரேன், எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த ஐடியா தரேன். ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்களே செட்டப் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் அந்த பேனல் பார்த்தீங்கன்னா 125 வாட்ஸ் பேனலு. நான் வாங்கும்போது அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,500 5,000 வந்தது. பேட்ரி வந்து 4,500 இருந்தது. இப்போ எல்லாமே ரேட் ஏறி போச்சு. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு கன்வர்ஷன் எல்லாமே மாறுது இப்போது, சரிங்களா? இப்போ லெட் ஆசிட் பேட்டரி யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. லித்தியம் பெரோபாஸ்பேட், லித்தியம் அயனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகும், சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.